50 கோடி செட் பட்ஜெட்டில் அதிரடி கலப்பும் டைரக்டர் ராஜமௌலி. சிம்புவின் 50வது படத்தின் இயக்குனர் மாற்றம். தனுஷுக்கு அவார்டு, சிரஞ்சீவி பரிந்துரை. கமலஹாசனை இயக்கும் இளம் இயக்குனர். வெங்கட் பிரபுவின் புதிய காம்போ. சிவகார்த்திகேயனா சிம்புவா? யார்? ஜனநாயகன் கதையை கேட்டு ரசிகர்கள் சோர்வு. அதிரடியாக களமிறங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இயக்குனர் எச் வினோத்தும். ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்ட்டு ராஜமௌலி இந்தியன் சினிமால கருதப்படுறாரு. அதுக்கப்புறம் இவரோட கதை தேர்வும் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேன்ஸ், அவருக்குன்னு தனியா ஃபேன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்காங்க. இது தொடர்ந்து RRR படம் ஒரு நல்ல வெற்றி படமாவும் இருந்தது. அதுல ஒரு இசைக்கு ஆஸ்கார் அவார்டு அப்படின்ற ஒரு விஷயமும் கொடுத்திருந்தாங்க. இப்ப இதை தொடர்ந்து மகேஷ் பாபு அவர்களை வைத்து ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 கோடிக்கு செட்டு மட்டுமே போட்டிருக்கிறதா பல செய்திகள் அடிபடுது. சோ ஆல்ரெடி பாகுபலி அப்படின்ற ஒரு படம், ஒரு பிரம்மாண்ட படம் கொடுத்திருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த செட்டு படத்துக்கு அப்புறமும் ஒரு பேசும் பொருளா இருந்தது. அது ஒரு சுற்றுலா தலமாவும் மாறி இருந்தது. சோ கண்டிப்பா இந்த படத்துக்கு போடுற செட்டும் அப்படிதான் மாறும் அப்படின்ட்டு ஃபேன்ஸ் இடையே ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இந்த செட்டை எங்க போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல ராமோஜி பிலிம் சிட்டில தான் போட்டுட்டு இருக்காங்க. சோ அடுத்த அப்டேட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிம்பு அவர்களுக்கு தக்லை படம் ஒரு நல்ல வெற்றி படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பேசும் பொருளா அமைகிற நேரத்துல அந்த படம் ஒரு படும் தோல்வியை அடைஞ்சிருந்தது. சோ அதுக்கப்புறம் சிம்பு அவர்களுக்கு ஒரு வெற்றி படம் வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துல போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வெற்றிமாறனோட இணைகிறார் சிம்பு அப்படின்ற மாதிரி பல செய்திகள் அடைபட்டிருந்தது. சோ அதோட ப்ரோமோ ஷூட்டிங்ஸும் போயிட்டு இருந்தது. அதோட புகைப்படம் காட்சியா லீக் ஆன ஒரு விஷயமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நெல்சன் அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புகைப்படங்கள்லாம் நிறைய வைரலா போயிட்டு இருந்தது. இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, 50வது படம் ஆல்ரெடி அவர் டைரக்ட் பண்றதா இருந்ததை மாத்தி விட்டுருந்தாரு அப்படின்ற மாதிரி பல பேட்டிகள்ல சொல்லியிருந்தாரு. அந்த 50வது படம் யார் இயக்குற மாதிரி இருந்ததுன்னா தேசிங்கு பெரியசாமி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் போது இங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இன்னைக்கோ நாளைக்கோ. சோ இப்ப தள்ளி போறது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த 50வது படம் டைரக்டரை தேசிங்கு பெரியசாமில இருந்து இப்ப மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப திரும்பியும் இந்த 50வது படம் ஒரு கேள்விக்குறியா சிம்பு அவர்களுக்கு நடந்திருக்கு. சோ அதை தொடர்ந்து இப்ப பார்க்கும்போது வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவர்களை வைத்து ஒரு படம் பண்றதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்து இவங்க ரெண்டு பேரோட காம்போ ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசும் பொருளா இருந்தது. திரும்பியும் மாநாடுக்கு அப்புறம் சிம்பு வைத்து படம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்ப விட்டுருக்காங்க. சோ வெங்கட் பிரபு சிம்பு அப்படின்ற ஒரு காம்போ மாநாடுக்கு அப்புறம் வருதுன்னா சிறந்த காம்போவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்களிடையே ஒரு பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. சோ அடுத்த அப்டேட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல வெளிவந்த தக்லை படம் ஒரு ரெண்டும் கட்ட விமர்சனமா இருந்தது. அதுக்கப்புறம் படும் தோல்வி அப்படின்ற ஒரு விஷயமாவும் நிலவிருந்தது. சோ இந்த சூழல்ல தெலுங்கு மீடியால மணிரத்னம் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவிட்டு இருந்தாரு. பார்க்கும்போது எனக்கே என்ன தோணுதுன்னா, சோ மணிரத்னம் இவ்வளவு பெரிய மனுஷரா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கும்படி செய்ய வச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த படத்தை நாங்க நாயகன் மாதிரி எடுக்க வேண்டாம், வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் எடுத்தோம். பட் இந்த படம் ஃபிளாப் அவரே ஒத்துக்கிட்டாருங்க. சோ ஒத்துக்கிட்டதும் இல்லாம சாரி, இந்த ஒரு படத்துக்காக நானும் கமலஹாசனும் அவர்களும் சேர்ந்து சாரி கேட்கிறோம். சோ கமல் சார்பாவும் இவரே சேர்ந்து சாரி கேட்டிருக்காரு. இது ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு டைரக்டரும் தான் பண்ண படம் தோல்வி படம்னு ஒத்துக்கிட்டு மீடியா முன்னாடி பேசினதா நான் பார்த்ததே கிடையாது. மீடியா முன்னாடி பேசி இப்ப சாரி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கன்வே பண்ணியிருந்தாரு மணிரத்னம் அவர்கள். இதை தொடர்ந்து அடுத்த அப்டேட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் கதையை கேட்டு எல்லா ஃபேன்ஸ்லாம் சோர்வு அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால மிக பிரபலமா போயிட்டு இருக்கு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இந்த பகவந்த் கேசரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, பகவந்த் கேசரி தான் இந்த படம் இருக்க போது, ஜனநாயகன் ரீக்ரியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிருந்தது. சோ இந்த பகவந்த் கேசரியை நிறைய பேர் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்களோட ஃபேன்ஸா இருக்கட்டும் எல்லாருமே சோ என்னப்பா இந்த பகவந்த் கேசரி அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கதைக்கு எல்லாரும் பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இந்த ஜனநாயகன் படம் அமைஞ்சிருக்கு. இந்த கூலி அப்டேட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிக்கிட்டு அப்படின்ற ஒரு பாட்டு டிஆர் அவர்கள் பாடியிருந்தாங்க. சோ ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த டைட்டில் சாங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. அதோட ஃபுல் சாங்கா இப்போ 25ஆம் தேதி, இந்த மாதம் 25ஆம் தேதி ரிலீஸ் பண்றதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஜெயிலர் 2 ஒரு பக்கம் பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெண்டுமே ஒரு பிரம்மாண்ட படம்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ், ஒரு பக்கம் நெல்சன், இவங்களுக்கு அப்புறம் யாரோட இணையறார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருந்ததுல, அந்த கேள்விக்குறிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, எச் வினோத் அவர்கள் போய் ரஜினிகாந்த் அன்னைக்கு கதை ஒண்ணு சொல்லியிருக்காங்க, ஓகே பண்ணியிருக்கிறதா பல செய்திகள் அடிபட்டு இருக்கு. அடுத்த அப்டேட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அருண்குமார் அவர்கள் சித்தா அப்படின்ற ஒரு படம் ரொம்ப அருமையா கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து வீர தீர சூரன் விக்ரம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூவினே சொல்லலாம். 2 வெற்றி படத்தை தொடர்ந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப கமலஹாசன் அவர்களோட இணைஞ்சு ஒரு படம் பண்ணுவதா பேச்சுகள் அடிபடுது. சோ இந்த செய்தியை கேட்டோடனே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா கமலஹாசன் அவர்களுக்கு இந்த ஜெனரேஷன் டைரக்டர்ஸோட
கண்டிப்பா வெற்றி படமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உறுதி அளிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான காம்போவா இருக்கும். ஏன்னா இவர் வந்து எப்பயுமே அருண்குமார் அவர்கள் வந்து ஒரு சோசியல் மெசேஜோட ஒரு படத்தை எடுப்பாரு. கண்டிப்பா கமலஹாசன் அவர்கள் வந்து அதையும் விரும்புற ஒரு பர்சனா இருக்காரு. 2 பேரும் இணைந்து பண்ற படம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான காம்போவா இருக்குன்னு சோசியல் மீடியால வந்து ஒரு மிக பிரபலமா போயிட்டு இருக்க ஒரு விஷயமா இந்த விஷயம் இருக்கு. அடுத்த அப்டேட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ படம் வந்து அதர்வாக்கு ஒரு நல்ல வெற்றி படமா இருக்கு. சோ அந்த படத்தை தொடர்ந்து நிறைய இன்டர்வியூலும் நேர்காணலையும் ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையா சொல்லிட்டாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பராசக்தி அப்டேட். சோ பராசக்தி அப்டேட் வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிரான் பிக்சர்ஸ் ஒரு பக்கம் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருச்சு. அந்த ஆகாஷ் பாஸ்கர் அவர்களை வந்து தேடுறாங்க அப்படின்ற மாதிரி பல செய்திகள். இந்த படம் வெளிவருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இருக்கிற டைம்ல வந்து அதர்வா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 2 மாசத்துல வந்து இந்த படத்தோட டோட்டல் ஷூட்டிங்கே முடிய போகுது. சோ ரொம்ப அற்புதமான எனக்கு கேரக்டர் வந்து சுதா கோங்கரா அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து முன் வச்சிருக்காரு அதர்வா அவர்கள். அடுத்த அப்டேட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 25 வருடம் கழித்து ஒரு காம்போ வந்து திரும்பி வந்து வராங்க அப்படின்னும் போது ரொம்ப எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி புதுமையா இருக்கு. சூரிய வம்சத்துக்கு நிறைய பேர் வந்து ஃபேவரட்டா இருப்பீங்க. ஸோ எல்லார் வீட்லயுமே வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருப்பீங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா தேவயானி, சரத்குமார் இவங்களோட 2 பேரோட காம்போக்கு. ஸோ அந்த 2 பேர் காம்போவோட இப்ப 3 BHK அப்படின்ற ஒரு படம் வந்து வெளிவருது. ஸோ இதுவும் வீட்டை பத்தின ஒரு கதையா இருக்கு. இந்த படத்தை பத்தி டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் அவர்கிட்ட அந்த நேர்காணல்ல பேசுறாங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் அஜித்தோட முன்னாடி ஒரு படம் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அது வந்து பட்ஜெட் இந்த மாதிரி விஷயங்கள்னால தள்ளி போயிடுச்சு, தடைபட்டுருச்சு. பட் இந்த படம் வந்து ஒரு விசிட்டிங் கார்டா இருக்கும். எனக்கு வந்து அஜித் குமார் அவர்களை போயிட்டு அணுகிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு முக்கியத்துவமா இருக்கும். அதுவும் இல்லாம பாலு மகேந்திரா அவரோட வீடு அப்படின்ற ஒரு படம் வந்து மிக பிரபலமான ஒரு படமா இருக்கும். ஸோ அந்த படத்துல இருந்து கொஞ்சம் தழுவல்கள் எடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்க அதை பார்த்த ஃபீல் இருக்காது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு வீட்டை பத்தின கதை அப்படின்னும் போது கண்டிப்பா இது ஒரு வெற்றி படமா தான் அமையும். ஏன்னா கடைசியா வந்த குடும்பஸ்தன் படமும் கூட ரொம்ப அருமையா மக்களிடையே வந்து ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற்றெடுத்தது. சோ இந்த படமும் வந்து கண்டிப்பா ஒரு வெற்றி படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் மத்தியில பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. இறுதி அப்டேட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சசிகுமார் அவர்களுக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு பிரம்மாண்ட வெற்றி படமா இருந்தது. ஒரு ஸ்ரீலங்கன் கதையை சார்ந்த ஒரு படமா இந்த படமும் இருந்தது. சோ அதுக்கப்புறம் ஃப்ரீடம் இப்போ ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காரு. ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு படம். இந்த படமும் ஸ்ரீலங்காவை ஒட்டியே இந்த கதைகள் வந்து அமையும் அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வந்து வெளிவந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி சினிமா அப்டேட்டுகளை மேலும் மேலும் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைனிங் அவுட், ரூபன்.